ஆனா திரு அண்ணாமலை விடுவிக்கப்பட்டாலும் கூட தேர்தல் என்று வரும்பொழுது நிச்சயமாக அந்த சமூகத்தை தன்னுடைய கட்சிக்காக ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செய்யத்தான் செய்வார். கட்டாயமா அந்த பொறுப்பு கூடுதலாக தருவாங்க. அது கட்டாயமா மேற்கு மண்டலத்தில் முகாமிட்டு கூடுதலாக இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய திட்டங்களை அல்லது அதன் மீது இருக்கான விமர்சனங்களை ரொம்ப ஆழமாக வீரியமாக அண்ணாமலை வைக்கக்கூடும். நயினார் வருகிற பொழுதே அண்ணாமலை அழைத்து கொண்டு தான் வருவார் மேற்கு மண்டலத்துக்கு, அல்லது அண்ணாமலையை கூட தனித்து செயல்படக்கூடும். ஆகவே அந்த தாக்கம் அவ்வளவு இலகுவாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையினுடைய அந்த வீரியமான அல்லது பாஜகவினுடைய அந்த வீரியமான தேர்தல் பரப்புரையில் அவருடைய பணிகளை தடுத்து நிறுத்துறதுல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கூடுதல் சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் செந்தில் பாலாஜியினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதும் பெரிய பலம் பாஜகவும். இப்போ செந்தில் பாலாஜி அந்த இடி வழக்கில் இப்போ சிறைப்படுத்தப்படாமல் இருந்து அவருடைய அந்த அதே எழுச்சி தொடர்ந்து இருக்குமானால் எடப்பாடியாலோ அண்ணாமலையாலோ வேறு யாராலையும் அந்த திமுக வெற்றி தடுக்க முடியாது. ஒரு வகையில் பாஜக ரெண்டு வகையில் வேலை செய்கிறாங்க. ஒன்று செந்தில் பாலாஜி என்கின்ற அவருடைய சுதந்திரமான இயக்கத்தை வழக்கு, நெருக்கடி, ஆய்வு, அந்த மாதிரி தேடல், சோதனை என்கின்ற பெயரால் முடக்கி வைத்து விட்டு எதிரியை இவர்கள் வலிமையாக சுதந்திரமாக களத்தில் வேலை செய்கிறாங்க பார்க்குறோம். ஆகவே பாஜக அதிமுக உறவு என்பது எஸ்பி வேலுமணி சுட்டி காட்டியதை போல